இதே பரோபகாரத்தை பத்தி இன்னொரு அற்புதமான குறிப்பு நமக்கு அவர் சொல்லுகிறார். அதாவது நம்ம உறவினர்கள்லாம் இருக்கும், எல்லாரும் இருக்காங்க. உறவினர்கள் நம்ம நல்ல நிலைமையில இருக்கணும் வச்சுங்களேன், ஃபினான்ஷியலி வி ஆர் ஓகே, வி ஆர் சவுண்ட், சம் ஆஃப் அஸ் ஆர் ஈவன் குவைட் ஃப்ளூயன்ட். ஆனால் நம்முடைய பந்துக்கள் எல்லாரும் அப்படி இருக்காங்களா? இல்லை. அப்படி இல்லாதவங்களை பராமரிக்கிறது உன்னுடைய பொறுப்புங்கிறார். உன்னுடைய உறவினர்களில் ஏழைகள் இருந்தால் அவர்களை ஆதரிப்பது உன்னுடைய முதல் கடமை. அதை மறந்துவிட்டு நீ பரோபகாரியாக இருக்கிறேன் என்பதெல்லாம் வெறும் பகட்டுங்கிறார். வெறும் பகட்டு, கடுமையான வார்த்தைக்கு சொல்றார். அதை செய்யாமல் பரோபகாரம் செய்ய முற்படுவது வெறும் பகட்டு தான்ங்கிறார். வரியார்க்கு ஒன்று ஈவதே ஈகை, மற்றெல்லாம் குறி எதிர்ப்பை நீரதுடைத்து, வள்ளுவர் வாக்குக்கு விளக்கம் சொல்லுகிறார் இங்க. அப்படி யாருக்கு இல்லையோ அவனுக்கு கொடுப்பதற்கு பெயர் தான் ஈகை. இருக்கிறவனுக்கு கொடுப்ப ஒரு நல்லா இருக்கிறவனுக்கு போய் ஒரு பிரசன்ட் பண்றது, ஒரு கிஃப்ட் கொடுக்கறது, அதெல்லாம் ஈகையாகாது. எவன்கிட்ட இல்லையோ அவனுக்கு கொடுப்பதுக்கு பேர் தான் ஈகை. அது இல்லாமல் நம்ம ஒன்று கொடுக்குறோம் பாருங்க, அதெல்லாம் ஒன்றை எதிர்பார்த்து செய்வது தான். ஒரு பாராட்டு, ஒரு நன்மதிப்பு, கேன்வசிங், அது மாதிரி கேன்வசிங் ஃபார் சம்திங், அது மாதிரி இருக்கும். அதனால அது ஒத்துக்கவே இல்லை அவர். அது வெறும் பகட்டுத்தான் அப்படிங்கிறார். அப்ப என்ன சொல்றாரு, ஒரு நிகழ்ச்சி கூட ஞாபகம் வரும். ஒருத்தர் வர்றார், நல்ல தங்க ஆபரணங்கள்லாம் போட்டுக்கிட்டு மெனக்கிட்டு ஒருத்தர் வர்றார். அன்னைக்கு பெரியவர் மௌனத்தில் இருக்கார். அவர்கிட்ட என்னன்னு கேட்குறார். இல்லை, இந்த மாதிரி சென்னையிலேருந்து, பேர் வேண்டாம், நம்ம சென்னையிலேருந்து வரேன், ஒரு சமஷ்டி உபநயனம் பண்ணேன், இத்தனை பேருக்கு அப்படின்னு கேட்குறாரு. 108 வடுக்களுக்கு பண்ணினேன் அப்படின்னு. எவ்வளோ செலவாச்சு அப்படின்னு சைகையில் கேட்குறாரு. 5 லட்சம் ரூபா செலவு பண்ணேன், நான் பண்ணிட்டேன் அதெல்லாம் அப்படிங்கிறாரு. மௌனத்தில் இருந்தவர் வாயை திறந்து ஒரு வார்த்தை பேசுறாரு. மௌனத்தில் இருந்தவர் என்ன சொல்றாரு, ஓ தட்சிணாமூர்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போயிடுறாரு. அதை கேட்டோன்னே இந்த விஷயத்த சொன்ன நம்பர் அப்படியே கீழே விழுந்து ஓன்னு அழறாரு. பெரியவர் உள்ள போயாச்சு. அப்புறம் நம்ம ஆட்கள் இருக்காங்க, என்னாச்சுன்னு விசாரிச்சா, இவர் நல்ல நிலைமைக்கு வரும் பொழுது இவருடைய சகோதரி ஏழையா இருந்தாங்க. இவருடைய சொந்த சகோதரி, அவங்கள புறக்கணிச்சிருக்காரு இவர். அந்த சகோதரி இறந்து போறாங்க. அந்த சகோதரியுடைய மகன் ஒருத்தர் இருக்கான், சின்ன பையன், வந்து நிக்கிறான் இவர்கிட்ட உதவி. விரட்டி விட்டுறாங்க, அவன் காணாம போயிடுறான். அந்த பையனுடைய பெயர் தட்சிணாமூர்த்தி. 108 குழந்தைகளுக்கு நான் பூணல் போட்டேன், 5 லட்சம் ரூபாய் செலவழிச்சேன்னு சொல்லும் போது தன்னுடைய மௌனத்தை கலைத்து ஒரே ஒரு வார்த்தை, ஓ தட்சிணாமூர்த்தியா போச்சு. அப்போ தெரியுது. அப்போ கதறி அப்புறம் திரும்ப அவர் பார்க்க முடியல. நான் எப்படி இருந்தாலும் அந்த பையன் எங்க இருக்கான்னு தேடுறேன், எனக்கு புரிஞ்சு போச்சு, நான் அவனை ஆதரிக்கிறேன் அப்படிங்கிறாரு. மனமாற்றம் அவருக்கு வருது. பெரியவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு வீட்லயும் ஒரு சுப காரியம் நடக்கும், ஒரு அசுப காரியம் நடக்கும். அந்த மாதிரி சமயங்கள்ல நம்ம ஒத்தொத்தரும் நம்முடைய கை காசை போட்டு அந்த யார்கிட்ட இல்லையோ அவங்கள ஆதரிக்கணும். நம்முடைய ஏழையான பந்துக்களை நம்ம ஆதரிக்கணும். இது நம்முடைய தலையாய கடமை. அவர் என்ன சொல்றாரு, முந்தியெல்லாம் இது ரொம்ப இயல்பா நடந்தது. ஒரு வீட்லயே ஒரு 15 பேர் 20 பேர் வாழ்ந்திருந்த காலம் ஒன்று இருந்தது, கூட்டு குடும்பமா இருந்தது. அதனால அதுல எல்லாருமே ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க, வேற நிலையில இருப்பாங்க. இதுல அந்த குடும்பத்துல கொஞ்சம் கூட பணமோ வசதியோ இல்லாத சில உறவினர்களும் சேருவார்கள். அவங்களை விட்டு போவாங்க. சமமாகத்தான் அவர்களும் ஆதரிக்கப்படுவார். குழந்தைலாம் நாங்கள் விளையாடும் போது அப்படிதான் விளையாடணும். இவன் பணக்கார விட்டு குழந்தை, அவன் ஏழை விட்டு குழந்தைங்கிற நினைப்பே இல்லை. அப்படி ஒரு அழகான ஒரு மனப்பான்மை ஜாயிண்ட் ஃபேமிலி சிஸ்டம் கொடுத்துருந்தது நம்ம கூட்டு குடும்பம். ஆனா இன்னைக்கு கணவனும் மனைவியும் தனியா இருக்கும்போது ஒரு ஆள் கூட அவனுக்கு சாப்பாடு போடுறது ரொம்ப பெரிய விஷயமா நினைக்கிறாங்க. அதைத்தான் அவர் சொல்றாரு. ஆதரவற்ற ஏழை பந்துக்களை சேர்த்துக் கொள்வது ஒருபோதும் சிரமமாக இருந்ததில்லை. இன்று ஒரு ஆளுக்கு சாப்பாடு போடுவதற்கே அலுத்துக் கொள்கிறார்கள் என்று குத்தி காட்டுகிறார் அவர். இல்வாழ்வான் என்பான், குறளின் குறள் 3வது குறள் சொல்றார் பாருங்க. இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவர்க்கும் நல்லாற்றின் நின்ற துணை. கிரகஸ்தன் அப்படின்னா என்ன பொருள் அப்படின்னா வீட்டில் இருப்பவன். அழகா மொழிபெயர்த்து சொல்றார். அதான் இல்வாழ்வான், அழகா வச்சிருக்காரு பாருங்க. கிரகஸ்தன் வீட்டில் இருப்பவன், திருக்குறளுடைய மொழி இல்வாழ்வான், வீட்டில் இருப்பவன் தான். அவன் என்ன செய்யறான், ஏன் அவன் முக்கியம், மீதி மூவருக்கும் அவன் தானே செய்யறான், யாருக்கெல்லாம் செய்யறான் அப்படின்னு கேட்டா, ஒரு பிரம்மச்சாரி அவனால ரிஷி கடன் தான் தீர்க்க முடியும். தேவர் கடன், பித்திருக்கள் கடன் தீர்க்கணும்னா அது இல்வாழ்வான் தான் அதை செய்ய முடியும். இன்னொன்னு, பத்தினியின் துணையோடு தான் தர்ம விரதங்களை அனுஷ்டிக்க முடியும். அது இல்லைன்னா நமக்கு அனுமதி கிடையாது. சாஸ்திரத்துல அப்படிதான் இருக்கு. அதுக்கு எக்ஸப்ஷன்ஸ் இருக்கு, விதிவிலக்கு இருக்கு. நைஷ்டிக பிரம்மச்சாரினா தேவையில்லை அவனுக்கு. அதே மாதிரி ஒரு துறவியை துறந்துட்டு போகலாம். ரிஷி வேற, துறவி வேறங்க.
ரிஷி வந்து பத்தினியோடு வாழ்ந்தவர்கள், மனைவியோடு வாழ்ந்தவர்கள். துறவினா எல்லாவற்றையும் துறந்து வாழ்ந்தவர்கள். அவனுக்கு இந்த சம்சார பந்தம் கிடையாது. ஆனா இல்வாழ்வான் தான் இவங்களெல்லாம் பார்த்துக்க வேண்டியதா இருக்கு. ஒரு பக்கம் பிரம்மச்சாரி, துறவி, வானப்பிரஸ்தன் இவங்களை கவனிக்க வேண்டியதும் அவனுடைய பொறுப்பு. தென்புலத்தார், தெய்வம், விருந்து, ஒக்கல், தான் என்னும் 506 ஓம்பல் தலை, இதையும் மீண்டும் பெரியவர் வந்து குறிப்பிட்டு காட்டுகிறார். தென்புலத்தார்னா பித்ருக்கள், தெய்வம்னா இங்க தேவர்கள், விருந்து வந்து போறவர்கள், புதியவர்கள். விருந்துனா ரிலேட்டிவ்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது, புதிதாக வருபவர்கள் அவங்களுக்கு சாப்பாடு போடுறது. ஒக்கல் அப்படின்னா சுற்றம், சுற்றத்தார், உறவினர். இது எல்லாம் ஆதரிக்க வேண்டிய ஒரு கட்டாயம், ஒரு வாய்ப்பு, ஒரு பேரு, ஒரு அவசியம் வந்து இல்வாழ்வானுக்கு இருக்கு. கிரகஸ்தன்னா அவனுக்கு வந்து வீட்டில் இருப்பவன் என்ற பேர் அப்படின்னு வைக்கிறார். ஸோ இந்த 3 இதுலயுமே நம்ம குரலினுடைய குரலாக அவருடைய திருவாய் மொழியை காண்கிறோம், கேட்கிறோம், பரவசமாக இருக்கிறது. மகா சுவாமிகளுடைய மகா வாக்கியம் ஒன்றை எடுத்து இன்னைக்கு பார்ப்போம். அறியாமை என்பது நோய், அறிவுதான் மருந்து. அன்னைதான் ஞானப்பால் தந்து பசி நீக்குவாள், அவளையும் அவள் தரும் பாலையும் சேர்ந்து எப்போதும் நினைக்க வேண்டும் அப்படிங்கிறார். Ignorance is a disease. Knowledge alone is the cure for it. It is the primordial mother who gives us the milk of wisdom. We should always long for her and also for her milk என்று அழகாக சொல்லுகிறார். இந்த பாலுக்கு அழுத குழந்தைக்கு ஞான பால் கிடைத்தது. நம்முடைய திருஞான சம்பந்தருடைய வரலாற்றில் இதை பார்க்கணும். சீர்காழி குளக்கரையில் இந்த உலகத்தில் இந்த கலிகாலத்தில் நடந்த நிகழ்ச்சியாக அதை நாம் இன்றைக்கும் நினைந்து நெகிழ்ந்து கொண்டாடுகிறோம். எனவே அறியாமை தீர வேண்டும் என்றால் அது அறிவால் தான் தீரும். மேலும் மேலும் அறியாமையை வளர்த்து கொண்டு அது ஒருபோதும் தீராது. அந்த அறிவை வழங்க வல்லவள் எல்லாம் வல்ல பராசக்தி அன்னை, உமை அன்னை தான் அதை வழங்க முடியும். அவள்தான் அறிவு என்கின்ற மருந்தை தந்து அறியாமையை நீக்குகிறாள். அவள்தான் ஞானம் என்கின்ற பாலை தந்து அறிவுக்கு மேற்பட்ட நிலைமையையும் தருகிறாள். She alone can bestow something called wisdom, which is above knowledge. Through knowledge, she dispels our ignorance. Through wisdom, she stabilizes our knowledge. எனவே அந்த பராசக்தியினுடைய திருவடிகளை பற்றி கொண்டு நாம் அறிவு என்கின்ற மருந்தை அருந்தி அறியாமை என்கின்ற நோயை தீர்த்து ஞான பாலை உட்கொண்டு அறிவுக்கு மேற்பட்ட நிலையில் நின்றால் ஒருவேளை இவருடைய மகிமை நமக்கு அன்று புரியக்கூடும். வணக்கம்.